சாரி அபி, லேட் ஆயிட்டு. ஐயோ ஏன்? அரே ரெடியாவ கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி சரி அதெல்லாம் விடு. எனக்கு உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லு அபி, என்ன கேள்வி? இந்த உலகத்திலேயே நீ ரொம்ப நேசிக்கிற, அதாவது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க விஷயம்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வேற மொபைல் பார்க்க பிடிக்கும். வேற எங்க அம்மா வாங்கி கொடுத்தா பிங்க் கலர் ட்ரெஸ் பிடிக்கும் எனக்கு. ஆமா, இந்த லிஸ்ட்ல ஏசப்பாவை நேசிக்கிறேன்னு வரவே இல்லையே. அதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா அது என் மனசுல இருக்காதே போதும். என்ன வினோலே, மலுப்புற மாதிரியே இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரியா. நீ நேசிக்கிறவங்க அப்படின்னு நீ பார்த்த உடனே முதல்ல வர வேண்டியது ஏசப்பா தான். என்ன பிள்ளைகளா, நீங்களும் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு யோசிக்கச்சுல, ஏசப்பா உங்களுக்கு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இல்லையா? அப்ப இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை எப்படிலாம் நேசிக்கலாங்கிறத பத்தி பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்மளோட டாபிக் இயேசுவை நேசி. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு சண்டே கிளாஸ் டாபிக் வந்து இயேசு நேசிக்கிற டாபிக். எல்லா அக்காமார்களும் டான்ஸ், ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாரும் நல்லா கவனமாக கேளுங்க. ஏசப்பா அவங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா அவங்க இதயத்தில் பதிவு முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆமென். இயேசு என்னை நேசிக்கிறார், அன்புடன் வழி நடத்துகிறார், நாள்தோறும் காப்பாற்றுவார், நான் அவர் பாதையில் நடப்பேன். இயேசு என்னை நேசிக்கிறார், அன்புடன் வழி நடத்துகிறார், நாள்தோறும் காப்பாற்றுவார், நான் அவர் பாதையில் நடப்பேன். பகல் என்னை காக்கும், என்னுடன் என்றும் இருப்பார், அவரின் வார்த்தை என் ஒளியே, நான் இறை நாமமே பாடுவேன். நாமமே பாடுவேன், நாமமே பாடுவேன், பாடுவேன். ஹலோ பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். உங்க எல்லாரையும் இந்த ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு உங்களுக்காக அபிரேகா அக்கா எடுத்த டாபிக் என்ன தெரியுமா? இயேசுவை நேசி. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? டாபிக் சூப்பரா இருக்குல்ல? சிங்கி சிங்கி, உனக்கு யாரு மேல நேசம்? என் மேலயா ஏசப்பா மேலயா? அக்கா, எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட நேசமே இல்லக்கா. அன்பு கூறணும். தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும். தெரியும். ஆனா என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஏசப்பா மட்டும் தான் நான் நேசிப்பேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நீங்க, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா, நீங்க என்னதான் கண்ணீர் சிந்தினாலும் நீங்க மூணாவது இடத்துல தான் இருப்பீங்க. சரி பரவாயில்ல பிள்ளைங்களா. சரி நம்ம போலாமா கதைக்குள்ள? இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்ல போறேன். சரியா? ஒரு ஊர்ல ஒரு 2 திக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க வந்து உங்களுக்கு தெரியுமா, அவங்க வந்து ஒரே தெருவுல இருந்தாங்களாம், எதிர் வீட்டுல இருந்தாங்களாம். அப்புறம் எதிர் வீட்டுல இருக்கிறவங்க பேர் வந்து வினோலின் அக்கா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க பேர் வந்து ஸ்னோலின் அக்கா. 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா.
அவங்க வந்து எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட அவங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேரையும் ஒரே ஸ்கூல்ல போட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கூடே படிப்பாங்களாம். 2 பேரும் சேர்ந்து சேமா பேக் போடுவாங்களாம், சேமா கம்பாக்ஸ் பாக்ஸ் வச்சிருப்பாங்களாம், நிறைய வந்து புக்ஸ் கூட சேமா வச்சிருப்பாங்களாம். 2 பேரும் நல்லா படிப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா விளையாடுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. அவ வினோலின் இல்லைன்னா ஸ்னோலின் இருக்க மாட்டா, ஸ்னோலின் இல்லைன்னா வினோலின் இருக்க மாட்டா. வெளியே எங்கேயாவது போறதா இருந்தா இவங்க வரலன்னா அவங்க வர மாட்டாங்க, அங்க இல்லைன்னா இவங்க வர மாட்டாங்க. அப்படி வந்து அவ்வளோ க்ளோஸா இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிட்டு, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, பிக் கேர்ள் ஆயிட்டாங்க. எப்படி ஆயிட்டாங்க, பிக் கேர்ள் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிட்டு, எல்லாரும் காலேஜுக்கும் சேர்ந்துதான் போனாங்களாம், எல்லாமே பண்ணாங்களாம். ஆனா சர்ச்சுக்கு ஒரு டைம் என்ன ஆயிட்டு அப்படின்னா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வினோலின் அக்கா சொல்லிட்டா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னோலின் அக்கா என்ன பண்ணான்னா, நீ சர்ச்சுக்கு போகலன்னா நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டாங்களாம். 2 பேருமே 1 வாரம் ஆயிட்டு, 2 வாரம் ஆயிட்டு, 3 வாரம் ஆயிட்டு, சர்ச்சுக்கே 2 பேரும் வரமாட்டாங்களாம். பாஸ்டர் போன் அடிச்சு கேட்டாங்களாம், வினோலின் செல்லக்குட்டி, ஸ்னோலின் செல்லக்குட்டிகளா, எதுக்கு நீங்க 2 பேரும் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு. உடனே ஸ்னோலின் அக்கா சொல்றாங்க, வினோலின் வரல, அதனாலதான் நானும் வரல அப்படின்னு. உடனே அவங்க வந்து ஒரு கதை சொன்னாங்களாம், ஏசப்பா பத்தி ஒரு கதை சொன்னாங்களாம். ஏசப்பா வந்து சிலுவையில அறைய போறாங்க. ஒரு 2 நாளைக்கு இல்லைன்னா நாளா கழிச்சு அப்படி ஏசப்பாயை வந்து சிலுவையில அறையக்கூடிய நாள் வருது. உடனே ஏசப்பா வந்து பீட்டர் அங்கிள் இருக்காங்க தெரியுமா, நம்ம பீட்டர் அங்கிள், அவங்கள பார்த்து சொல்லியிருக்காங்க, சேவலுக்கு முன்னே நீ வந்து என்ன பார்த்து 3 தடவை என்ன பார்த்து மறுதளிப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே பீட்டர் அங்கிளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, பீட்டர் அங்கிள் சொல்றாங்க, என்ன ஏசப்பா 3 வருஷம் உங்க கூட நான் இருந்திருக்கேன், நான் வந்து செத்தாலும் உங்களை நான் விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசுவாசமா பேசினாராம். ஏன்னா நீங்க என் கூட இருந்திருக்கீங்க, நான் உங்க கூட இருந்திருக்கேன், எப்படி ஏசப்பா நான் உங்களை மறுதளிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஒரு சேவல் கூவுன உடனே அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாராம், இவன் வந்து இயேசுவோட கூட இருந்தான், இவன் வந்து ஏசப்பாவோட முகசாயல் மாதிரியே இருக்கு அப்படின்னு. உடனே பேதுரு என்ன பண்ணாராம், மறுதளிக்கவும் சபிக்கவும் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பிள்ளைங்களா. அப்போ நமக்கு வந்து ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி வந்துட்டு அப்படின்னா அந்த நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏசப்பாயை விட்டுறதும் உலக ஸ்நேகத்தை போய் நம்ம பிடிச்சுக்கிடுறோம், அப்படிதானே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது, இப்போ வந்து நமக்கு வந்து ஒருத்தர் வந்து நம்மளை வந்து காயப்படுத்திட்டாங்க, நம்மளை வந்து ஏதாவது ஒண்ணு ஏசிட்டாங்க அப்படின்னா, நம்ம அம்மா அப்பாவை நம்மளை ஏசிட்டாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்றோம், உலக ஸ்நேகத்தை நோக்கி நம்ம போறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்றோம். இப்பதான் குட்டி குட்டி பிள்ளைங்களுக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கே, அவங்க கிட்ட எல்லாம் போய் ஷேர் பண்ணுவாங்க, எங்க அம்மா என்ன இப்படி அடிச்சிட்டாங்க, அப்படி அடிச்சிட்டாங்க, இப்படி பண்றாங்க. அப்போ அவங்க காட்டுற ஸ்நேகம் எப்படி இருக்கு தெரியுமா, ஏசப்பாவை காட்டிலும் அந்த உலக பிரகாரமா காட்டுற அந்த அன்பு, அந்த நேசம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உலக மனுஷன் ஏசப்பா கூட 3 வருஷம் டிராவல் பண்ண அந்த மனுஷன் அங்கே பேதுரு, அவரே ஏசப்பாயை மறுதளிச்சிட்டாராம். ஆனா திருப்பி ஏசப்பாவை வந்து ஏற்றுக்கொண்டாரு, ஏசப்பாக்காக ஏசப்பாக்காக ரத்த சாட்சியா மரிச்சாரு. அவர் மரிக்கிறது வர எப்பெல்லாம் அந்த கோடி கோபமோ அந்த டைம்லாம் இவருக்கு குற்ற உணர்ச்சி வருமா, ஐயோ நான் இந்த சமயத்துலதான் ஏசப்பாவை நான் மறுதளிச்சேன், இந்த சமயத்துலதான் நான் ஏசப்பாயை மறுதளிச்சேன்னு அவர் வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள அவர் ஆளாகுவாராம். பாத்தீங்களா பிள்ளைங்களா. அப்ப இந்த பாஸ்டர் வந்து சொன்ன உடனே, இந்த இப்படி கதையெல்லாம் சொன்ன உடனே அப்போ உடனே ஸ்னோலினுக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆயிட்டு அப்படின்னா, வினோலினுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சர்ச்சுக்கு போய் வினோலினுக்காக நான் தான் ப்ரேயர் பண்ணி இருந்திருக்கணும். ஏசப்பா நீங்க வினோலினை எப்படியாவது உடம்பு சரியில்லாம இருக்கு, அவளை நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு நான் தான் ப்ரேயர் பண்ணியிருக்கணும். ஆனா அவ கூட சேர்ந்து நானும் போகாம இப்படி இருந்துட்டேனே, அவளும் போக விடாம ஆக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு. அதான் பிள்ளைங்களா நான் சொல்றேன், இந்த உலகத்துல இருக்க எல்லா காரியங்களும் நம்ம வந்து ஏசப்பா நேசத்தை விட்டு பிரிக்கக்கூடிய காரியமா இருந்தா அதை நம்ம என்ன பண்ணிருந்தோம், கட் பண்ணிருந்தோம். ஏசப்பாவோட அழகான ஒரு வசனம் சொல்லுது, இந்த உலகத்துல இருக்க எல்லா காரியத்தையும் நீங்க உபயோகப்படுத்திக்கிடலாம், எல்லாமே நீங்க பண்ணிக்கிடலாம், ஆனா எல்லாமே தகுதியா இராது அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அதே மாதிரி தான் இந்த உலகத்துல
இந்த இப்போ இன்டர்நெட் வந்திருக்கு, இப்போ யூடியூப் இருக்கு, இப்போ ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சேட் ஜிபிடி இருக்கு, ஏஐ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஆனா இது நமக்கு 50-60% இந்த உலகத்துக்கு நிறைய நல்ல காரியங்கள் இருந்தாலும் இது பாவத்துக்கு நேரா இழுக்கக்கூடிய ஒரு காரியங்கள் ஆயிடுச்சு. சரியா? இப்போ இழுக்கும். அந்த டைம்லலாம், பழைய டைம்லலாம் டிவி இருக்காது. ஒரே ஒரு என்ன இருக்கும் டிவி அந்த டைம்ல இந்த தெருவுல எல்லாம் இந்த பெரிய அந்த ஒரு பெரிய வெள்ளை கலர்ல துணி போட்டிருப்பாங்க. அதுல எல்லாருமே உட்காந்து படம் பார்ப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வந்துச்சு, அது திரைனா திரைக்கு முன்னால் எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 500 பேர் 1000 பேர் இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தை பார்ப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, டிவில இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும் ஃபேமிலியா இருந்து. அப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு, அப்புறம் ரேடியோல பாட்டு கேட்டாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ நடமாடும் நம்ம கையில ஒரு திரையே இருக்கு. அப்படித்தானே பிள்ளைங்களா? இப்போ 500 பேர் முன்னால நம்ம டிவி பார்த்தோம், கார்ட்டூன் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். ஃபேமிலிஸ் கூட இருந்து நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தோம், டோரேமான் பார்த்தோம். இப்போ என்ன ஆயிட்டு, நம்ம கையில ஓனா ஒரு போன் இருக்கு. இப்போ அதுல நம்ம டோரேமான் தான் பார்ப்போமா, நம்ம கார்ட்டூன் தான் பார்ப்போமா? இல்ல. நமக்கு தெரியுமா? ஆனா நம்ம சுத்தி இருக்க யாருக்குமே தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க ஏசப்பாவை நேசத்தை விட்டு பிரியறீங்களா இல்லையா அப்படின்றத யாரு தெரியுமா பாப்பா? ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். ஏசப்பா அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ என் பிள்ளை இந்த டைம்ல எனக்காக ஜெபிக்கணுமே, ஐயோ ஏசப்பா, ஐயோ என் பிள்ளை இன்னைக்கு என் சமூகத்துல வசனம் வாசிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை தவிக்க நீங்க வைக்கவே கூடாது. சரியா பிள்ளைங்களா? ஒரு நாளுமே வைக்க கூடாது. ஏசப்பா தாவீது அங்கிள் இருக்காங்க தெரியுமா, நம்ம டேவிட் அங்கிள், அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் அப்படின்னு சொன்னாங்களாம். பைபிள்ல நிறைய பேர் ஏசப்பா கூட டிராவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் நம்ம மரண பரியந்தமும் ஏசப்பா கூட எப்படி இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கூடயும் நம்ம அன்பா இருக்கணும். ஆனா க்ளோஸ் ஆகக்கூடாது, ஐக்கியப்படக்கூடாது. எல்லாருக்கூடையும் நம்ம அன்பா இருக்கணும். ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஆனா எப்பவுமே யாருக்காகவும் நம்ம சர்ச்சுக்கு வர்றதையோ, பைபிள் வாசிக்கிறதையோ, ஜெபிக்கிறதையோ, ஆண்டவரை தேடுறதுலையோ, ஏசப்பாவை நேசிக்கிறதுலையோ நம்ம ஒரு நாள் ஏசப்பாவை விட்டு நம்ம பின்வாங்க கூடவே கூடாது. சரியா பிள்ளைங்களா? இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஏசப்பா நேசத்தை விட்டு நீங்க பிரிஞ்சு போயிருந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்திருப்பீங்க. வாங்க நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா பிள்ளைங்களா? கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளை நீங்க ஆசீர்வாதமாக கர்த்தாவே நீர் மாற்றி தந்த தயவிற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இயேசுவை நேசி அப்படின்ற ஒரு டாபிக் ஆண்டவரே கர்த்தாவே நீர் தந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, யாரு காரணத்தினால இந்த உலகத்துல இருக்க எந்த மனுஷர்னாலையும் ஆண்டவரே நாங்க உங்களை நேசிக்கிறதுல விட்டுறவே கூடாது ஏசப்பா. உங்க சபைக்கு வர்றதை நாங்க விட்டுறக்கூடாது, உங்களை ஆராதிக்கிறதுல நாங்க விட்டுறக்கூடாது, உங்களை கனப்படுத்துறதுல நாங்க விட்டுறக்கூடாது ஏசப்பா. நீங்க உதவி செய்யுங்க, நீங்க கூட இருங்க, நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, சிங்கிய ஆசீர்வதிங்க. சண்டே கிளாஸ் எடுக்கிற நம்ம அபிரேகா அக்காவை, வினோலின் அக்காவை, ஸ்னோலின் அக்காவை எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. வசனம் சொல்ல போற அண்ணனை ஆசீர்வதிங்க, எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிச்சு ஆடுற அந்த குட்டி 2 பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் வசனம் படிப்போமா? நீ முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் கர்த்தராகிய உன் தேவனை நேசிக்க வேண்டும். மத்தேயு 22:37. மறுபடியும் படிப்போமா? நீ முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் கர்த்தராகிய உன் தேவனை நேசிக்க வேண்டும். மத்தேயு 22:37. காதல்கள் நிரம்பந்த பாக்கியெல்லாம் நிரம்பிருக்கும், பிச்செல்லாம் நிரம்பிருக்கும் தோய். சின்ன பையன் காத்திருப்பா, காத்து காத்து சோர்ந்திருப்பா, பைத்த போல தெரிஞ்சிருப்பான் தோய். நான் ஒருத்தர் காதலிக்கிறேன், அவருக்காக காத்திருக்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லவர் டோய். அவர் ரொம்ப ரொம்ப
நல்லவர் வாக்கு என்று மாறாதவர் உன்னை இன்னும் நேசிப்பாருட்டோய் நான் இயேசுவை காதலிக்கிறேன் நான் இயேசுவை காதலிக்கிறேன் நான் இயேசுவை காதலிக்கிறேன் நான் இயேசுவை காதலிக்கிறேன். சிங்கி உனக்குள்ள இவ்ளோ சிங்கிங் டேலண்ட்லாம் இருக்கா தெரியாம போச்சு. அக்கா நான் எல்லா சண்டேயும் பாட்டு படிப்பேன். அப்படியா? ஆமாக்கா அக்கா போன சண்டே நம்ம எல்லாரும் கொயர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல அப்போ நம்ம வந்து கொயர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாப்பா வந்தா தெரியுமா? அவ எப்படி படிச்சா? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பாட்டு படிச்சிட்டு இருந்தோம்லக்கா. ஆமா சார் இந்த பாட்டுமே சூப்பரா படிச்சு சிங்கி. அக்கா அப்படி சொல்லாதீங்க எனக்கு வெக்கமா வருது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு பாட்டு எழுத ரொம்ப பிடிக்குமா அதனால அக்கா ஏசப்பா கிட்ட டெய்லி ப்ரேயர் பண்ணுவேக்கா. ஏசப்பா நான் வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஏசப்பா ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா உங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும்னு அப்படி கேட்கும்போது ஏசப்பா வந்து நிறைய ஊழியக்காரங்களுக்கு மூலமா என்கிட்ட வந்து உனக்கு பாடல் படிக்கிற திறமை இருக்கு அந்த தாளந்த வெளியே கொண்டு வா அப்படிலாம் சொல்லுவாங்கக்கா. அதனாலேயே எனக்கு பாட்டு படிச்சு ஏசப்பாவை நேசிக்க ரொம்ப பிடிக்கும்க்கா. சூப்பர் சிங்கி. இப்படிதான் நம்மளும் ஏசப்பாவை நேசிக்கணும். நம்ம அவங்கள நேசிக்கோங்கிறத நம்ம வித்தியாசமா வெளிப்படுத்தவும் செய்யணும். ஆமாக்கா கரெக்டா சொன்னீங்க. சில பேர் நல்லா பாட்டு படிப்பாங்க சில பேர் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க சில பேர் அழகா கதை சொல்லுவாங்க சில பேர் நிறைய வசனம் சொல்லுவாங்க சில பேர் பாட்டு படிச்சு இல்ல ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர் பைபிள் வாசிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாருமே ஒரு விதத்துல ஏசப்பாவை நேசிக்காங்கக்கா. ஆனா பிள்ளைங்களா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன் உங்களை படிச்ச தேவன் நம்மளோட ஏசப்பா மட்டும்தான். ஓகேவா பிள்ளைங்களா? அதனால நீங்க காலையில எந்திரிச்ச உடனே நீங்க வந்து உங்க மம்மி டாடி கிட்ட குடுன்னு ஓடுறதுக்கு முன்னாடி உங்க போன் எடுத்து கிருகிருன்னு பாக்குற முன்னாடி ஏசப்பாவை பார்த்து ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா ஏசப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதனால பிள்ளைங்களா நீங்க என்ன பண்ணாலுமே ஏசப்பாக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ட்டு நீங்க சொல்லி ஏசப்பாவை எல்லா விதத்திலயுமே நீங்க நேசிச்சீங்கன்னா ஏசப்பா உங்களை அது போல பிளேஸ் பண்ணுவாங்க. ரைட் தானே அக்கா? ஆமா பிள்ளைகளா நீங்க இந்த உலகத்துல அவங்கள இவங்களெல்லாம் நேசிக்கிறத விட்டுட்டு முதல்ல ஏசப்பாவை நேசிக்கணும். அவங்க கொடுக்குற வசனத்தை நேசிக்கணும். அவங்க கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமை நேசிக்கணும். அவங்க வாயில இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நேசிக்கணும். ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க கட்டளையை நேசிக்கணும். ஏசப்பாக்காக நீங்க படிக்கிற பாட்டை நேசிக்கணும். ஆக மொத்தத்துல ஏசப்பாவை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நீங்க நேசிக்கணும். அது நேசிக்கிறதுக்கு மட்டும் நேசிக்கணும் மட்டும் சொன்னா போதாது. ப்ரேயர் பண்ணி வசனம் படிச்சு பாட்டு பாடி ஆராதனை பண்ணி நீங்க நேசிக்கீங்கிறத வெளிப்படுத்தணும். அக்கா கொஞ்சம் குனிங்க பாப்போம். என்ன கொஞ்சம் குனிங்க. பரத்துல இருந்து உங்களுக்கு ஞானம்க்கா ஏசப்பா கொடுத்திருக்காங்க. என்ன அழகா சொல்லிட்டீங்க. அப்படிதானே பிள்ளைங்களா? சரி அக்கா நம்ம வேணா போய் பாட்டு படிப்போம். நீங்க நான் பாட்டு படிக்கிறதுலயே இருக்கேன்க்கா.